T20 வேர்ல்ட் கப்போட 19th மேட்ச் இந்தியா பாகிஸ்தான் இடையில 9th ஜூன் 8 PM ஸ்டார்ட் ஆகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னாவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய எதிர்பார்ப்போடு போவாங்க, ஜென்ரல் ஆடியன்ஸும் பார்ப்பாங்க அப்படின்ற வகையில் வியூஸும் அதிகமாக இருக்கும். ஐசிசி இந்த மாதிரி மேட்சஸில் தான் நல்ல ஏர்னிங்ஸ் எடுக்கிறாங்க. அதனால தான் இந்தியா பாகிஸ்தானை எப்பயுமே ஒரே குரூப்பில் போடுறாங்கங்கிறது அண்டர்ஸ்டாண்டபிள். இருந்தால் கூட அவங்க சொல்கிறது ரேங்க் அடிப்படையில் தான் போடுறோம் அப்படின்ற மாதிரி. அப்படி பார்த்தா இந்தியா பாகிஸ்தான் ஒரு குரூப்பில், அதே மாதிரி இங்கிலாந்து ஆஸ்திரேலியா ஒரு குரூப்பில். இன்னுமே சின்ன டீம்ஸு பெரிய டீமை அடிக்குது அப்படின்னா 2 தடவை தொடர்ந்தோ இல்லை ஒரு தடவை அடிச்சிருக்காங்க அப்படின்னாவோ அப்போ அந்த 2 டீமையும் ஒரே குரூப்பில் போடுறது. எக்ஸாம்பிளுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா நெதர்லாண்ட்ஸை ஒரே குரூப்பில் போட்டு அதை வச்சு பேசி அவங்கள மேட்ச்சில் விளையாட வச்சு பார்க்குறது. இது மாதிரி விஷயங்கள் ஐசிசி தொடர்ந்து பண்ணுறாங்க. ஏசியன் ரைவல்ரி அப்படின்ற மாதிரி பங்களாதேஷ் ஸ்ரீலங்காவை ஒரே குரூப்பில் போடுறாங்க. அண்டர்ஸ்டாண்டபிள். கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து ஐசிசி பண்ணுறாங்க. இது தவறானா கண்டிப்பாக தவறு தான். ஏர்னிங்ஸ்க்காக ஒரு பண்ணுற விஷயம் அப்படின்னு போகும்போது இது தவறு தான். ரேங்க் அடிப்படையில் அதை பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி அமைஞ்சால் ஓகே தான். அதில் குறிப்பாக இந்தியாவுக்கு நிறைய ஃபேவர் இருக்கும். இந்தியாவுக்கு ஃபேவராக ட்ராக்ஸை கொடுக்கறது, அப்படி கொடுக்கறதுனால என்ன அவங்களுக்கு பலன் அப்படின்னு பார்த்தா இந்தியாவில் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, வியூஸ் அதிகமாக வரும், ஏர்னிங்ஸ் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற ஆங்கிளில் இந்தியாவுக்கு நிறைய ஃபேவர் பண்ணுறாங்க. அப்படி இருந்து இந்தியா பெருசாக ஜெயிக்கல அப்படிங்கிறது தான் இன்னொரு பக்கம் இருக்கிற ஒரு விஷயம். ஓரளவுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க செமிஃபைனல் ரேஞ்சுக்கு. இன்னும் சொல்லப்போனால் யூஸ்டு ட்ராக் இன்றைக்கி மேட்ச்சில் கொடுக்குறாங்க, அது அண்டர்ஸ்டாண்டபிள். இன்னொரு பக்கம் இந்தியா நிறைய பக்கம் ட்ராவல் பண்ணியெல்லாம் விளையாடலை. இந்தியாவில் நடந்த வேர்ல்ட் கப்னு பார்க்கும்போது இந்தியா நிறைய பக்கம் போனாங்க. அது இந்தியாவுக்குள்ளே அப்படின்ற வகையில் அவ்வளோ பெரிய லெவலில் ப்ராப்ளம் கிடையாது. பட் இங்கே வெஸ்ட் இண்டீஸு அதே நேரத்தில் யூஎஸ்ஏ அப்படின்ற இடத்துல கிரவுண்ட்ஸ்லாம் வேறு இடங்களில் இருக்குது. அங்கே ட்ராவல் பண்ணுறது அவ்வளோ எளிது கிடையாது. ஸ்ரீலங்கா 4 மேட்ச்சு 4 கிரவுண்டில் விளையாடுறாங்க. பட் இந்தியா 3 மேட்ச் ஒரு கிரவுண்டில், ஒரு மேட்ச்சு இன்னொரு கிரவுண்டில் ஃப்ளோரிடாவில் விளையாட போகிறாங்க. நியூயார்க் அண்ட் ஃப்ளோரிடா மட்டும்தான் குரூப் ஸ்டேஜஸில் விளையாடுறாங்க. இது எல்லாமே பார்க்கும்போது கண்டிப்பாக இது தவறான ஒரு விஷயம் ஐசிசி பண்ணுறது அப்படின்னு தான் புரிஞ்சுக்க முடியுது. எனிவே இதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. மிகப்பெரிய ஆர்கனைசேஷன், பெரிய அளவில் இருக்கிற ஐசிசி தவறு பண்ணுறது அப்படிங்கிறது நடக்கிற ஒரு விஷயம் தான். அதை அக்செப்ட் பண்ணி நம்ம போய்கிட்டு சாதாரணமாக இருக்கும் அப்படின்றது தான் இன்னொரு பக்கம். இந்தியா பாகிஸ்தான் கடையில் நடக்கிற இந்த மேட்ச் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவுக்கு அப்பர் ஹேண்ட் இருக்குது. இந்தியா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அகென்ஸ்ட் பாகிஸ்தான் வேர்ல்ட் கப்பில் அப்படின்ற வகையில் ஸ்பெஷலாக இருந்திருக்காங்க. ஒரு போட்டி மட்டுமே இது வரைக்கும் பாகிஸ்தான் அகென்ஸ்ட் இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. இன்றைக்கி அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா ரீசனாக நடந்த அயர்லாந்துக்கு அகென்ஸ்டாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஒரு காம்பினேஷன் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த காம்பினேஷனோட போவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். நல்ல ஃபைட் கொடுப்பாங்க. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் தோற்றுருக்காங்க முதல் போட்டியில். அண்ட் சூப்பர் ஓவரில் அவங்களோட நர்வ்ஸை ஹோல்ட் பண்ணாமல் விளையாண்டாங்க. எப்பயுமே பாகிஸ்தான்கிட்ட இருக்கிற ப்ராப்ளமாக இது இருக்குது. இன்றைக்கி அதுலேருந்து மீண்டு வருவாங்களா, ஒரு வேக்கப் காலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்களா பார்க்கணும். நிறைய விஷயங்கள் பேசலாம். டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. @MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா ஆன் டைமில் டீம் கொடுக்குறோம். அது இல்லாமல் சில தகவல்கள் இருக்குது, அதை பேஸ் பண்ணி உங்களோட ஓன் டீமை க்ரியேட் பண்ணலாம். மை மாஸ்டர் 11 இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு 1 lakh கிவ் அவே கொடுக்குறாங்க. கண்டிப்பாக பயன்படுத்திக்கிங்க. வீக்கெண்ட் டெபாசிட் ஆஃபர் இருக்குது. 100+ அமௌண்ட் டெபாசிட் பண்ணிங்கன்னா 2%, 3%, 4%, 5%, 6% அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ரியல் கேஷ் ஆட் ஆகுது. இது சிறப்பான ஒரு விஷயமாக பார்க்கலாம். ஜிஎஸ்டி, டிடிஎஸ் அப்படின்னு இருக்கிற இடத்துல ரியல் கேஷ் அடிஷ்னலாக கொடுக்கறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. அதை மை மாஸ்டர் 11 பண்ணுறாங்க, பயன்படுத்திக்கிங்க. மை மாஸ்டர் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. நாசா கவுண்டி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் நியூயார்க்கில் தான் இந்த மேட்ச்சு. நியூயார்க்கில் டிராப்பிங் பிச்சர்ஸ் ரொம்ப விமர்சனத்துக்குள்ளாகி போய்கிட்டே இருக்குது. நிறைய வகையில் அறிவுறுத்துகிறாங்க. ஆனால் பிச்சு சிறப்பாக இல்லை அப்படிங்கிறது தான். ரொம்ப நாள் ரெடி பண்ண வேண்டிய ட்ராக்ஸை கொஞ்ச நாளுக்குள்ளே ஷார்ட் டைமில் ரெடி பண்ணினா எப்படி இருக்குங்கிறதுக்கு இந்த பிச்சர்ஸ் எல்லாமே உதாரணமாக இருந்துக்கிட்டு இருக்குது. 4 மேட்ச்சில் ஒரு பேட் ஃபஸ்ட்டு ஸ்கோரு, அது 137-7 அப்படின்ற அந்த ஸ்கோர் ஜெயிச்சிருக்கு. அண்ட் ஆவரேஜ் 103. போன மேட்ச்லேயும் 103. அந்த போன மேட்ச் விளையாண்ட அதே ட்ராக்கில் தான் இந்த மேட்ச் விளையாட போகிறாங்க. பிச் நம்பர் 2 தான் விளையாட போகிறாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியுது. ஓரளவுக்கு நல்ல டீம்ஸ் பெட்டராக விளையாட முடியும். இந்த மாதிரி சின்ன டீம்ஸுக்கு நல்ல ட்ராக்ஸ் கொடுத்து அவங்க பெட்டர் அவுட் கொடுக்குற மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும். பட் நியூயார்க்கில் விளையாடுறது கொஞ்சம் டஃப்பாக தான் போய்கிட்டு இருக்குது. பவுலர்ஸுக்கு ஃபேவராக இருக்குது. பவுலர்ஸை கவர் பண்ணி போகிறது பெட்டராக இருக்கும். மற்ற ட்ராக்ஸ் எல்லாம் இன் அண்ட் அவுட் அப்படின்ற மாதிரி சில நேரங்களில் பேட்டர்ஸ்க்கு ஃபேவர் இருக்குது, சில நேரங்களில் டவுனாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. பட் இந்த பர்டிகுலர் கிரவுண்டோட ட்ராக்ஸு டெஃபினட்டாக பவுலர்ஸுக்கு ஃபேவராக தான் இருக்குது. ஆரம்பத்தில் கிராஸ் வச்சுருந்தாங்க,
கிராஸ் இருந்து அந்தளவுக்கு ஒன்றும் பண்ண முடியல, பேட்டர்ஸ் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்றதுனால கிராஸ் எல்லாம் டோட்டலாகவே செதுக்கிட்டு மொழுன்னு உருட்டிட்டாங்க. அப்படி உருட்டியுமே ஸ்கோர் வரமாட்டேங்குது அப்படிங்கிறது தான் இங்கே ஃபேக்டராக இருக்குது. விளையாட போகிறது இந்தியா பாகிஸ்தான் அப்படின்ற வகையில் ஸ்கோர் பேஸில் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். அண்டு ஆடியன்ஸு ரொம்பவே எதிர்பார்த்து உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஏமாற்றமாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பட் பார்க்கணும். ஆனால் அதே ட்ராக்குங்கிற வகையில் கண்டிப்பாக பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் இருக்காது. பேட் ஃபஸ்ட்டாக பவுல் ஃபஸ்ட்டானா என்னை பொறுத்த வரைக்கும் பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரபிள். ஒரு ஹை ப்ரெஷர் மேட்சாக தான் இதை பார்க்குறோம். அண்டு இங்கே இருக்கிற பிளேயர் பேஸில் பெருசாக ப்ரெஷர் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க அனதர் கேம்னு விளையாடுவாங்க அப்படின்னு யோசித்தாலும் மீடியா ஹைக் பண்ணி அவங்களுக்கு ப்ரெஷரை போடுறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு ஃபேக்டராக இருக்குது. இங்கே ஸ்கோர் ரன்ஸ் ஆன் த போர்டுன்னு வைக்கிறாங்க. ஒரு 140 ரேஞ்சுக்கு வைக்க முடிஞ்சால் டெஃபினட்டாக டஃப்பான ஒரு விஷயமாக பார்க்கணும். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் பேட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரபிள் தான். பட் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணி சக்ஸஸ் பார்க்குறாங்க. அதனால் சேசிங் ப்ரிஃபர் பண்ண பார்ப்பாங்க. அண்ட் குறிப்பாக ரன்ஸை பார்த்துட்டா அதுக்கு தகுந்த மாதிரி பிளேயர் பேட்டை ரொட்டேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஆங்கிளில் சேசிங் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் இந்தியாவா பாகிஸ்தானான்னு கேட்டால் இந்தியாவுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இங்கே ஒரு காம்பினேஷன் பெட்டராக இருக்குது. பேசுவோம். இந்தியா மாற்றம் செய்வாங்களா? குல்தீப் யாதவோட நம்பர் அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான் நல்லா இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ரிஸ்பின்னர்ஸோட நம்பர்ஸ் எப்பயுமே பாகிஸ்தானுக்கு அகெயின்ஸ்டாக நல்லா தான் இருக்கும். சம்சி நல்லா பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி விஷயங்களை பாருங்கள். அண்ட் ஜஹல் ஒரு ரிஸ்பின்னர் அப்படின்ற இடத்துல அவரை யோசிப்பாங்களான்னா டெஃபினட்டாக ஜஹல் சைடு பெருசாக போக மாட்டாங்க. பட் குல்தீப்புக்கான வாய்ப்பு இருக்கானா அதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்லலாம். பட் இந்தியா என்ன ஆங்கிளில் யோசிக்கிறாங்க? ஏன் அக்சர் பட்டேல் உள்ளே கொண்டு வந்தாங்க? குல்தீப் நல்ல பவுலர், ஓவர் அக்சர் பட்டேல் அப்படின்னா ஆமாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் பேட்டிங் பேஸில் அக்சருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றனால அக்சர் சைடு போகிறாங்க. கண்டிஷன் பேஸில் யோசிக்கும்போது குல்தீப் பாசிபிளாக வெஸ்ட் இண்டீஸ் சைடெலாம் போகும்போது அங்கே பெட்டராக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இந்த சைடு யூஎஸ்ஏன்னு பார்க்கும்போது பேஸருக்கு தான் சப்போர்ட் இருக்குது. அக்சர் பேஸ் கைண்ட் ஆஃப் ட்ராக்ஸில் பெட்டராக பவுல் பண்ண முடியும். அது ஒரு முக்கியமான காரணமாக அக்சரை உள்ளே வச்சுருக்கிறதுக்கு காரணமாக யோசிக்கிறேன். இன்னொரு ஆங்கிள் யோசிக்கும்போது ஐபிஎல்லில் சக்ஸஸ்ஃபுல் டீமாக ஃபைனலுக்கு வந்த 2 டீம்னு பார்க்கும்போது ஒரு பக்கம் சன்ரைசர்ஸ், இன்னொரு பக்கம் கேகேஆர். அவங்க 2 பேரும் என்ன மாதிரி இடத்துல சக்ஸஸ் அவங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா டெஃபினட்டாக அக்ரஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதிரடியாக அடிக்கிறது மூலமாக தான் அவங்களுக்கு சக்ஸஸ் இருந்தது. 2 டீம்ஸுக்குமே பேட்டிங் டெப்த்து ஹெவியாக இருந்தது. அந்த ஆங்கிளில் ரீசெண்ட் ஐபிஎல்லில் ரெஃபர் பண்ணி போகிறாங்கங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் புரிஞ்சுக்கலாம். அக்சர் பட்டேல் வரைக்கும் அந்த பேட்டிங் டெப்த் இருக்குது. அப்படி இருந்தால் ஒரு எக்ஸ்ட்ரா குஷன் இருக்கும். இதில் நாம் புரிஞ்சுக்கிற இன்னொரு விஷயமும் பார்க்குறப்ப விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா ஓப்பன் பண்ணுறாங்க. ஜெய்ஸ்வால் ஓப்பன் பண்ணலை. விராட் கோலி மிடில் ஆர்டரில் அதாவது 1 டவுன் பேட்ஸ்மேனாக இருந்தால் ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்க முடியும் இந்தியன் டீமுக்கு. அந்த ஸ்டெபிலிட்டி கொடுக்குற பேட்டர் இங்கே இல்லை. அப்படிங்கும்போது பேட்டிங் டெப்த்துங்கிற ஒரு விஷயத்த வரவேற்றே ஆகணும். அந்த வகையிலையும் அக்சர் பட்டேல் லேட்டர் பேஸில் யோசிக்கிறாங்க. ரோஹித் சர்மா ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டில் அக்சர் பட்டேலை செலக்ட் பண்ண விஷயத்தை கேட்கும்போது அதுக்கான விஷயத்த நியூயார்க்கில் வந்து புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்கிறப்பயே கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுப்பாரோன்னு யோசிக்க தோணுச்சு. அந்த இடத்துல அக்சர் பட்டேலை தொடர்ந்து எடுத்துகிட்டு போவாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா லேட்டர் பேஸில் டவுன் ஆனால் கூட ஒரு ஸ்பின்னர் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். அந்த இடத்துல அக்சர் ஹெல்ப்ஃபுல் பவுலராக இருப்பார். அண்டு ஹார்திக் பாண்டியா, சிவம் துபே மாதிரி ஆல்ரவுண்டர்ஸும் இருக்கிறதுனால ஹேண்டியாக போக முடியும். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர் இடத்துல கொஞ்சம் டஃப்பாக போய்கிட்டு இருந்தது. அண்ட் அதை பேஸ் பண்ணி தான் இம்பாக்ட்ஸ் அப்பெல்லாம் வேணுமா வேணாமா அப்படிங்கிற டிஸ்கஷனும் நம்ம பண்ணியிருக்கோம். அண்ட் ஹார்திக் பாண்டியா மட்டுமே பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர் அப்படின்னு ஆங்கிளில் யோசிக்கிறது எந்தளவுக்கு சரியாக இருக்கும், மற்ற பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர் டெவலப் பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படியெல்லாம் யோசித்தோம். அந்த வகையில் சிவம் துபே இருக்கிறது ஓகேன்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஹேண்டியாக பவுல் பண்ணுவார். பெஸ்ட் பவுலர்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. பட் ஹேண்டி பவுலிங் கொடுக்க முடியும். அந்த எபிலிட்டி இருக்குது. ஒருத்தர் இன்ஜுரி இந்த மாதிரி இஷ்யூ போகும்போது டெஃபினட்டாக சிவம் துபே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். ரோஹித் சர்மா, விராட் கோலி, சூரியகுமார் டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஹார்திக் பாண்டியா, சிவம் துபே, ஜடேஜா, அக்சர் உங்களோட பேட்டிங் பேஸில் ஒரு இந்த மாதிரி விளையாடுவாங்க அந்த மாதிரி விளையாடுவாங்கன்னா டவுன் பண்ணியே பார்க்கவே தேவையில்லை. எல்லாருமே குவாலிட்டி பேட்டர்ஸு. விராட் கோலி ஸ்டெபிலிட்டி கொடுத்து பெருசாக எடுத்துகிட்டு போக முடியும். ரோஹித் சர்மா ஐபிஎல் மாதிரி இடத்துல டவுன் ஆனால் கூட இன்டர்நேஷ்னல் வரும்போது நல்லா வந்துடுறாரு. சூரியகுமார்னு பார்க்கும்போது சூப்பர் பேட்டர், T20 ஃபார்மேட்டுக்கு பெஸ்ட் பேட்டராக சொல்லலாம். ரிசர்வ் பண்ணிட்டு செம்ம கம்பேக். அவர் 1 டவுன் பேட்ஸ்மேன் இறக்கி விடுறாங்க, அதை பார்க்குறோம். சூர்யா வந்து 2nd டவுன் வருவார். அண்ட் ரிசர்வ் பண்ணிட்டு டீசெண்டான லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர், க்ளோவருக்கு சூப்பராக பண்ணுறாரு. பயங்கர கான்ஃபிடென்ட்டாக உள்ளே வந்திருக்காரு. அண்ட் இன்ஜுரி கன்சர்ன், அவருக்கான இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் அவர் இதுக்கப்புறம் திருப்பி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டுக்குள்ளே வருவாரா? நிறைய விக்கெட் கீப்பர் பேட்டர்ஸ் எல்லாம் போட்டியாக இருக்காங்களே அப்படின்லாம் யோசிக்கிற இடத்துல ரிசர்வ் பண்ணிட்டு நான் வந்துட்டேன்னு திருப்பி சூப்பராக சொல்லியிருக்காரு. ஹார்திக் பாண்டியா நல்ல பேட்டிங் டிஸ்பிளே. ஃபஸ்ட் மேட்ச் எப்பயுமே பெஸ்ட்டாக இருப்பார், அடுத்த மேட்ச் எப்படி இருப்பார்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கும். அவரோட பர்சனல் லைஃப்லேயும் சரி
அண்ட் கிரிக்கெட் லைஃப்லேயும் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி வந்துட்டுருக்காரு. செம்மையாக கம்பேக் பண்ணார் போன மேட்ச் பொறுத்த வரைக்கும். அது தொடரும்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ப்ராப்ளத்துலேருந்து வெளியில் வரும்போது பயங்கர கான்ஃபிடென்ட் வரும். அதை ஹார்திக் பாண்டியாட்ட இன்றைக்குமே எதிர்பார்க்குறோம். சிவம் துபே, ஜடேஜா ஆல்ரவுண்டர் பேஸில் செம்மையாக பார்க்கலாம். ஹிட்டிங் பேஸில் சிக்ஸர் துபே அப்படின்னு பேர் வாங்குற அளவுக்கு 6 ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது. ஸ்பின்னர்ஸை நல்லா ஹேண்டில் பண்ணி விளையாடுவார். பட் இங்கே இருக்கிறது பாகிஸ்தான். இங்கே பாகிஸ்தானுக்கு எகென்ஸ்டா அப்படின்ற வகையில் பேசர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார் அப்படிங்கிறத பார்க்கணும். பும்ரா, சிராஜ், அஸ்தீப் சூப்பர் பவுலர்ஸ். அதில் பும்ராவோட அந்த வெரைட்டி வேறு லெவல்னு சொல்லணும். பெஸ்ட் பவுலர் இந்த வேர்ல்டுனா டெஃபினட்டாக பும்ராவை சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுருக்காரு. சிராஜ் நியூ பால் ஸ்விங் கிடைக்கும் அப்படின்ற இடத்துல வேறு லெவல். பட் கண்டிப்பாக இங்கே ட்ராக் சப்போர்ட் பண்ணும். அஸ்தீப்போட அந்த பவுலிங் நியூ பாலில் பெஸ்ட்டு. இந்த ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிருக்கு. நியூயார்க் ஸ்டாண்ட்ஸ் ஓப்பனாக இருக்கிற இடத்துல இனிஷியலாக கொஞ்சம் ஸ்விங் கிடைக்குது. ஸ்விங் கிடைக்கிற இடத்துல கண்ட்ரோல் பண்ணி வீசுறதுல அஸ்தீப் பெஸ்ட்டாக இருப்பார். அதனால தான் போன மேட்ச் நல்லா பண்ணார். அந்த இனிஷியல் ஸ்விங்லேயே கண்டிப்பாக நான் கொஞ்சம் பெட்டர் ஓவர்ஸ் 4 ஓவர் கூட கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் 8 ஓவரில் அஸ்தீப்புக்கு 4 ஓவர் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். லேட்டர் பேஸில் இந்த மாதிரி கண்டிஷனில் கொஞ்சம் டவுன் ஆகிறாரோ அப்படிங்கிற ஃபீல் அஸ்தீப் மேலே இருக்குது. பாகிஸ்தான் இந்த டீம்லேயும் 4 பேஸரை வச்சு தான் போவாங்க. இமாட் வசீம் போன மேட்ச்சில் சைட் ஸ்ட்ரெயின் காரணமாக இல்லை. இந்த மேட்ச்சில் வந்துடுவார்னு தோணுது. அப்படி வர மாதிரி இருந்தால் அசாம் கான் பிளேஸில் வந்தால் ஒரு எக்ஸ்ட்ரா பர்சன்ட் பவுலிங் பேஸில் கிடைக்கும். அண்ட் பேட்டிங்லேயே நல்லா பண்ணுவார் இமாட் வசீம். பட் மோஸ்ட்லி அப்படியே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் நான் பார்க்குறேன். ஆமீர் போன மேட்ச்சு நர்வ்ஸை ஹோல்ட் பண்ணவே இல்லை. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளமாக அவங்க நர்வ்ஸை ஹோல்ட் பண்ணுறதுக்கான விஷயத்த பண்ணவே மாட்டாங்க. எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் கூட பதட்டம் அப்படின்றத வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது பார்க்குற ஒரு விஷயமா இருக்கும். நிறைய டீம்ஸில் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நான் பாகிஸ்தானில் ஸ்பெஷலாக அதிகமாக இருக்கும். நீங்கள் பார்க்கணும். அந்த இடத்துல தான் போன மேட்ச் பொறுத்த வரைக்கும் நிறைய ஒயிட்ஸு சொல்லப்போனால் அப்போனன்ட் டீமு யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் அடிக்கணுங்கிற ஐடியா இல்லாமல் இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் இவங்க ரன்ஸை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதை நம்ம பார்த்தோம். சூப்பர் ஓவரில் என்ன மாதிரி பவுல் பண்ணார், எவ்வளோ ஒயிட்ஸ் போட்டார் அப்படின்னு அந்த இடத்துல ஆமீர் அவரோட வீக்னஸ் ஷோ பண்ணார். அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு ரொம்பவே பெட்டராக இருந்திருக்கணும். அது இல்லாமல் இருந்தது. இங்கே அப்பாஸ் அஃப்ரிடி எதுவும் யோசிக்கிறாங்களா, சைம் வைப்போட ஓப்பன் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் யோசிக்கிறாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா குஷன் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. ஏன்னா ஓப்பனிங்கில் ரிஸ்வான், பாபர் அசாம் இவங்க 2 பேர் இறங்கும்போது என்ன இஷ்யூ ஆகும் அப்படின்னா, இனிஷியல் ஸ்டெபிலிட்டி கொடுக்க முடியலன்னா பேக் எண்டில் டவுன் ஆவாங்க அப்படின்ற அந்த இடம் தான். ஆனால் அதே சைம் வைப்பு ஓப்பன் பண்ணால் அந்த இடத்துல ஓரளவுக்கு குயிக்காக ஆடுவார். அங்கே மேனேஜபிள் அவுட் ஆனால் கூட பேக் எண்டில் பாபர், ரிஸ்வான் யாராவது ஒருத்தர் ஸ்டேபிளாக இருக்க முடியும். அந்த மாதிரி ஆங்கிளில் யோசிச்சா சைம் வைப்பை ஓப்பன் பண்ண வைக்கலாம். பார்க்கணும் இந்த ட்ராக்குக்கு அந்த மாதிரி விஷயத்த பண்ணுவாங்களாம். ரிஸ்வான், பாபர் அசாம், உஸ்மான் கான், ஃபக்கர் ஜமான் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டாப் 3 நல்ல ஃபார்மில் இருக்காங்க. போன மேட்ச் பெரிய லெவலில் சக்ஸஸ் கொடுக்கல அப்படின்னா கூட கண்டிப்பாக நல்ல ஃபார்ம் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபக்கர் ஜமான் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தால் கூட ஒரு பாயிண்டில் யோசிக்கும்போது லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இந்தியன் சைடு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் ஃபக்கர் ஜமான் மேனேஜபிளாக விளையாட வாய்ப்பு இருக்குது. ஒரு ஸ்டெபிலிட்டியாக அவரால் கொடுக்க முடியும். அசாம் கான், இஃப்டிகர் அண்டு சதாப் கான் இவங்கெல்லாம் குயிக் மோடில் ஆடக்கூடிய பிளேயர்ஸ்னு சொல்லலாம். சதாப் கானுக்கான ப்ரொமோஷன் போன மேட்ச்சுக்கு கிடச்சிது. அண்ட் டாப் ஆர்டர் டோட்டலாகவே டவுன் ஆனதுனால அந்த ப்ரொமோஷன் சதாப் கானுக்கு இருந்ததுன்னு புரிஞ்சுக்கலாம். பட் பாசிபிளாக இங்கே லேட்டாக வரதுக்கான வாய்ப்புன்னு தான் பார்க்குறேன். அண்டு மறுபடியும் அந்த கொலாப்ஸ் ஆச்சுன்னா சதாப் கான் மேலே வருவார். சாகித் அஃப்ரிடி, நசீம் ஷா, ஹாரிஸ் ஸ்டாஃப், ஆமீர் இவங்கெல்லாம் சூப்பர் ஃபாஸ்ட் பவுலர், வேர்ல்ட் கிளாஸ் லெவல் அப்படின்னு சொல்லலாம். பட் போன மேட்ச்சு டோட்டலாகவே டவுனாக இருந்தாங்க. மைண்ட் லெவலில் பின்னாடி இருந்தாங்க. அதை விட்டுட்டு வெளியில் வரணும். பண்ணுவாங்களா? இந்தியா பாசிபிளாக பேட்டிங் ஆர்டர்னு பார்க்கும்போது ரிஷப் பண்ட் நம்பர் 3ல் வராரு. இந்த ஆர்டர் தப்பாக இருக்குது. சூரியகுமார் நம்பர் 4 அப்படின்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி இந்த ஆர்டரில் இருப்பாங்க. அண்ட் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்குமே ஆர்டர் பேஸில் இப்படி தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். அதில் சதாப் கானுக்கான ப்ரொமோஷன் விக்கெட்ஸ் விளையாடுற மாதிரி இருந்தால் கிடைக்கும். அண்ட் பவுலிங் பேஸில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஹார்திக் பாண்டியாலேருந்து டவுனில் எல்லாருமே பவுல் பண்ணுவாங்க. அண்ட் இதில் சிவம் துபேக்கான வாய்ப்பு கம்மியாக பார்க்குறேன். மற்ற 6 பவுலர்ஸ் போடுவாங்க. அதில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நிறைய ஓவர்ஸ் வீசுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு. அண்ட் ஸ்பின்னர்ஸு ஷேர் பண்ணிப்பாங்க இந்த பர்டிகுலர் கிரவுண்டுக்கு. அதுதான் செட் ஆகுது. அண்ட் ஸ்லாக்லன்ற இடத்துல பும்ரா அண்ட் அஸ்தீப் வீசுவாங்க. மோஸ்ட்லி சிராஜ் சில நேரங்களில் பும்ராவோட ஜாயின் ஆகலாம். பாகிஸ்தான் பவுலிங்னு பார்க்கும்போது இஃப்டிகர் பவுல் பண்ண வாய்ப்பு. அண்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தொடர்ந்து இருக்கிற மாதிரி இருந்தால் பேக் எண்டில் ரிஷப் பண்ட், துபே, ஜடேஜா, அக்சர் இவங்கெல்லாம் இருக்காங்க. அந்த இடத்துல இஃப்டிகரோட பவுலிங் எதிர்பார்க்கலாம். சதாப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைவான ஓவர் வீச வாய்ப்பு இருக்குது. பேசஸ் அதிகமாக ஓவர்ஸ் வீசுவாங்க. 4 பேசர்ஸும் அதிகமான ஓவர்ஸ். குறிப்பாக இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக பேஸ் எஃபெக்டிவாக இருக்கும். லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் நல்ல எஃபெக்டிவ் பவுலிங்கை கொடுத்துருக்காங்க.
ஆமீர் ஒரு இடத்துல பயங்கர சக்ஸஸாக அகெயின்ஸ்ட் இந்தியா இருந்திருக்காரு. அதே மாதிரி அஃப்ரிடியும் நியூ பாலில் பயங்கர சக்ஸஸாக அகெயின்ஸ்ட் இந்தியா இருந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. அதை பேஸ் பண்ணி யோசிச்சாகணும். ஸ்லாகில் அஃப்ரிடி அண்ட் ஹாரிஸ் ராஃபை யோசிக்கிறோம். எக்ஸ்ட்ரா பேஸு அண்டு இன்னொரு பக்கம் வெரைட்டி. ஸோ ரெண்டுமே இருக்குது. அந்த பேஸில் டெஃபினட்டாக இவங்க 2 பேரும் 2 ஓவர்ஸில் வீசுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். சில நேரங்களில் ஆமீர் சைடு போனாலும் போகலாம். ஆமீர் வேரியேஷன் கொடுக்குறாரு. அண்ட் இனிஷியல் ஸ்விங்கு லேட்டராக வேரியேஷன் கொடுக்குறது ஆமீரோட ஸ்டைலு. போன மேட்ச்சு அவருக்கான மேட்ச்சை அமையலை. அந்த இடத்துல அப்பாஸுக்கு எதுவும் போகிறாங்களான்னு பார்க்கணும். அமீர் எக்ஸ்பீரியன்ஸை அங்கே ஷேர் பண்ணிக்கிறாரு. அவருக்கு தான் போக வாய்ப்பு இருந்தால் கூட அண்ட் அந்த போன மேட்சோட சில தவறு அவரை வெளியில் வைக்கலான்னு நினைக்கலாம். பார்க்கணும். பிக் பேஸில் பிளேயர்ஸை பிக் பண்ணியிருக்கிறத பாருங்கள். ஹை, மீடியம் அண்ட் லோ. அதில் குறிப்பாக நசீம் ஷா நல்ல பவுலர், அவரை கொஞ்சம் டவுன் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆமீரும் சூப்பர் பவுலர், அவரையும் கம்மியாக எடுத்திருக்காங்க. உஸ்மான் கான் டாப் ஆர்டரில் வராரு. ரீசெண்டாக நல்ல ஃபார்மில் இருக்கார். அந்த பேஸில் ஒரு கன்சிடரேஷன் வைக்கணும். ஃபக்கர் ஜமான் ஒரு பாயிண்ட் ஏற்கனவே நான் ரைஸ் பண்ணியிருக்கேன். 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேனுக்கு அகேன்ஸ்டாக அப்படின்ற அந்த இடத்துல ஃபக்கர் ஜமான் எஃபெக்டிவாக இருக்கலாம். அந்த பேஸில் யோசிக்கணும். அண்ட் இந்த மாதிரி டவுன் ட்ராக்ஸில் ரொம்ப தூரம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி போகணுன்னா ஃபக்கர் ஜமான் பண்ண முடியும். கேப்டன் சாய்ஸுக்கு ஹார்டிக், விராட் அண்டு ஜஸ்பிரீத் பும்ரா நல்ல சாய்ஸாக பார்க்கலாம். அண்ட் ஹார்டிக் பாண்டியா ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ். விராட் கோலி அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினட்டாக செம்ம எட்ஜில் இருக்கார். அதில் குறிப்பாக வேர்ல்ட் கப்னு வரும்போது வேறு லெவல் 300+ ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஒரே ஒரு முறை மட்டுமே அவுட் ஆகிருக்கார். அப்போ ஆவரேஜ் 300+ அப்படிங்கிறது இருக்குது பாகிஸ்தானுக்கு எகென்ஸ்டாக வேர்ல்ட் கப்பில். அப்போ எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுது. அதனால் விராட் கோலி ஒரு டீசன்ட் சாய்ஸு. ட்ராக் பேஸில் விராட் கோலி யோசிச்சா கொஞ்சம் யோசிக்க வேண்டாம்னு தான் சொல்லுவேன். ஆனால் அவரோட நம்பர் பேஸில் ஒரு கான்ஃபிடென்ட் பேஸில் பெருசாக எடுத்துகிட்டு போகக்கூடிய குவாலிட்டி பேஸில் விராட் கோலி பெஸ்ட்டாக தான் இருக்கார் ரீசன்ட் டேஸ்லேயும். ஹார்டிக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா சூப்பர் சாய்ஸ், டவுட்டே இல்லை. ஹர்ஷ்தீப், ரிஷப் பண்ட் அண்டு செகண்ட்ஸ் ஆஃப்ரிடி இவங்களையும் கூட கன்சிடர் பண்ணுங்கள். பாபரை நம்ம கன்சிடர் பண்ணணும்னா கன்சிடர் பண்ணலாம். ரோஹித் சர்மா கன்சிடர் பண்ணலாம். ரோஹித் சர்மா போன மேட்ச் விளையாண்டா கூட ஒரு கான்ஃபிடென்ட் வகையில் மைண்ட் லெவலில் இருந்தாலும் ஷார்ட் மேக்கிங்கில் பெஸ்ட்டாக நம்ம ஃபீல் பண்ண முடியல. ஏன்னா நிறைய எட்ஜஸ் கேரியான எட்ஜஸை கேட்ச் பிடிக்கல. அதே மாதிரி சில எட்ஜஸ் ஸ்டம்பில் படாமல் போச்சு. இதெல்லாமே பார்த்தோம். அதில் ஒரு பாலில் முடிகிற ஒரு விஷயம்னால ரோஹித் சர்மாலாம் கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம் தான். அதே தான் பாபரும் சொல்லணும். நான் ஓப்பனர்ஸாக இருக்கவங்களுக்கு இது அவ்வளோ ஈஸி கிடையாது. மிடில் ஆர்டர் பேட்டர் கூட கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கொடுத்து கொண்டு போகலாம். ஆனால் ஓப்பனர்ஸுக்கு அவ்வளோ ஈஸி கிடையாதுனால அது கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் பவுலர் சைடு போகிறது ஓகேன்னு சொல்லலாம். ஹர்ஷ்தீப், ரிஷப் பண்ட் அண்ட் ஷாகின் ஆஃப்ரிடி டீசன்ட் சாய்ஸஸ்ஸு. சூர்யா, ரிஸ்வான், சதாப் கான் இவங்களெல்லாம் நிறைய முயற்சி பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்கெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் நான் பார்க்குறேன் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். இந்தியா பாகிஸ்தானுக்கான இந்த மேட்ச்சில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. மஹேந்திரா தார் கார் வந்து 49 ருபீஸுக்கு கொடுக்குறாங்க. அந்த கான்டெஸ்ட்டு பாருங்கள். அதே நேரத்தில் ராயல் என்ஃபீல்டு 350 90 ருபீஸ் கான்டெஸ்ட்டு. அதே கூட ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸு 15 ருபீஸுக்கான கான்டெஸ்ட்டில் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் ஃப்ரீ கான்டெஸ்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சா அங்கே 1 lakh ப்ரைஸ் பூலில் ஃப்ரீ கான்டெஸ்ட்டும் இருக்குது. கண்டிப்பாக பயன்படுத்திங்க. டீமில் ரிஷப் பண்ட் அண்ட் ரிஸ்வான் 2 பேருமே எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. 2 பேருமே க்ளவ் பாயிண்ட்டை கொடுக்க முடியும். அண்ட் ரிஷப் பண்ட் கொஞ்சம் லேட்டாக வராரு, 1 டவுன் பேட்ஸ்மேனாக வராரு. ரிஸ்வான் ஓப்பன் பண்ணுறாரு அப்படின்றதுல ரிஷப் பண்ட்டுக்கான அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கிறத பார்க்குறேன் இந்த ட்ராக் பொறுத்த வரைக்கும். அண்ட் வேணும்னா இப்போ ரிஸ்வான் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு விராட் கோலி டீசன்ட் சாய்ஸு. ரோஹித் சர்மா கொஞ்சம் பெருசாக யோசிக்க முடியல இப்போதைக்கு. அண்ட் பவுலர் சைடு, ஆல்ரவுண்டர் சைடு நிறைய போகலான்னு நினைக்கிறேன். நியூயார்க் ட்ராக் அப்படி தான் நமக்கு சொல்லியிருக்கு. சதாப் கான் டீசன்ட் சாய்ஸு. ஹார்டிக் பாண்டியா, அக்சர் ஓகேவான சாய்ஸ் தான். ஆனால் பவுலிங் எவ்வளோ ஓவர்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற அந்த கேள்வியில் அவர் அடிப்படுறாரு. அண்ட் பவுலர் சைடு அஃப்ரிடி, ஜஸ்பிரீத் பும்ரா, நசீம் ஷா, குல்தீப் யாதவுக்கான வாய்ப்பு கம்மி. அக்சர் தான் தொடர்வார்னு நினைக்கிறேன். ஆமீர், ஹாரிஸ் ராஃபு, சிராஜ், ஹர்ஷ்தீப் இப்படி தான் போகணும். அப்போ பவுலர்ஸு மோஸ்ட்லி கவர் ஆகிறாங்க. அதனால் ரிஸ்வானுக்கான இடம் இல்லைன்னு தான் சொல்லணும். வேணும்னா சதாப் கானுக்கு பதிலாக ரிஸ்வான் சைடு போகலாம். சதாப் கானுக்கான முழுமையான ஓவர் கிடைக்கிறதுக்கு டஃப்பு தான். ஏன்னா சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் லேட்டர் எண்டில் இருக்கிறதுனால இஃப்டிகர் சைடும் போவாங்க. அப்போ சதாப்பை எடுத்துகிட்டு கூட யோசிக்கலாம். பட் சதாப் பேட்டிங் பேஸில் ப்ரொமோட் பண்ணி மேலே வந்தால் அங்கே வந்து ஓரளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஒரு ஆல்ரவுண்டர் பேஸில் யோசிக்கிறப்ப சதாப் கான் டீசன்ட் சாய்ஸாக தான் பார்க்கணும். கேப்டன்
ஹார்திக் பாண்டியா ஆப்வியஸாக நல்ல சாய்ஸ். பவுலிங் பேஸில் 4 ஓவர் கொடுத்துருவாங்கன்னு தான் நம்புறேன். அந்த மாதிரி ட்ராக்கில் ஒரு சூட்டபிள் பவுலராக இருப்பார் அந்த பேஸில் கன்சிடரபிள். அஃப்ரிடியும் பேட்டிங் பேஸில் பவுலிங் பேஸில் ரெண்டுலேயுமே வர முடியும். இனிஷியலாக கொஞ்சம் தடுமாற்றம் கொடுக்க முடியும். அந்த பேஸில் அவர் வந்து வைஸ் கேப்டன் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணலாம். அண்ட் பும்ரா டீசன்ட் சாய்ஸு. பவுலர் பேஸில் சில பவுலர்ஸை நம்ம ட்ரை பண்ணலாம். அஸ்தீப் மாதிரி பவுலர் கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்க முடியும் நியூ பாலில் அஸ்தீப் நல்லா பண்ணுறாரு அப்படின்ற இடத்துல நியூ பாலில் ஆப்போனண்ட்டில் பிடிக்கிறது ரிஸ்வான் அண்டு பாபர். இந்த கண்டிஷன் அவ்வளோ ஈஸி கிடையாது. இருந்தாலும் அந்த மாதிரி பேட்டர்ஸுக்கு அகேன்ஸ்டாக பவுல் பண்ணுறதுனால அஸ்தீப் சைடு போகிறது கொஞ்சம் ரிஸ்க்காக நான் பார்க்குறேன். இருந்தால் கூட ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க முயற்சி பண்ணுங்கள். அப்போ பாபர் ரிஸ்வான் மாதிரி பிளேயரை அவாய்ட் பண்ணி போகிறது பெட்டர். டீம் பாருங்கள். டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.